Hello students, welcome to Jelly Maths. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா CBSE class 10th ல இருக்கிற maths. So என்னன்னா probabilityனா என்னன்னு பார்க்கலாம். So first probabilityனா என்னன்னா ஒரு ஈவென்ட் நடக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு சான்ஸ் இருக்கும்ல, so அதான் probability. So first definition பாருங்க. The probability is the branch of mathematics. இந்த probabilityங்கிறது ஒரு மேத்ஸ்ல இருக்கிற ஒரு branch தான். So அது வந்து என்னன்னா it measures the chance of an event happening. ஒரு ஈவென்ட் நடக்கிறதுக்குள்ள சான்ஸ் தான் என்னன்னா probability. So இது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா probabilityக்கு tossing coin. ஸோ இப்போ ஒரு காயினை வந்து டாஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்னென்னலாம் கிடைக்கலாம், ஹெட்டு கிடைக்கலாம், இல்லைன்னா டெய்ல். ஸோ ஈக்குவலாக கிடைக்கும். பாதி சான்ஸ் நம்மளுக்கு ஹெட் கிடைக்கிறதுக்கு இருக்கு, ரிமைனிங் சான்ஸ் நம்மளுக்கு டெய்ல் கிடைக்கிறதுக்கு இருக்கு. ஸோ நம்மளுக்கு ரெண்டுல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ப்ராபபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா இந்த ப்ராபபிலிட்டியோட வேல்யூ எப்படி இருக்கும்னா இட் இஸ் ஆல்வேஸ் பிட்வீன் 0 and 1. ஓகேவா? இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட், ஸோ அதை வந்து P ஆஃப் E அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ப்ராபபிலிட்டி P ஆஃப் E வந்து எப்படி இருக்கும்னா 0 less than or equal to P of E less than or equal to 1. அதாவது இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் வந்து 0க்கும் 1க்கும் இடையில தான் கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இட் ஹெல்ப்ஸ் us to predict outcomes in real life situation. ஸோ இது வந்து நம்ம ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ல இருக்கிற சில விஷயங்களை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்றதுக்கு இந்த ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஹார்ட் பேஷண்ட்லாம் இருப்பாங்க ஸோ ஹாஸ்பிட்டல்ல. ஸோ ஹார்ட் பேஷண்ட் வந்து இப்போ ஒரு ஆப்ரேஷன் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் ஆப்ரேஷன் நடக்குன்னா ஸோ அந்த ஹார்ட் பேஷண்ட்க்கு ஸோ 80% வாய்ப்பு இருக்கு, இல்லை 90% வாய்ப்பு இருக்கு, சம்டைம்ஸ் சில சான்ஸே இல்லை, ஒரு 10% தான் இருக்கு, ஸோ அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா ப்ராபபிலிட்டி. ஸோ ரியல் லைஃப்ல நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. இல்லைன்னா ரெயின்ஃபால். ஸோ நம்ம ரெயின்ஃபால் வந்து நம்ம டிவியில நியூஸ்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஸோ இன்னைக்கு வந்து என்னது 80% மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து என்னது ப்ராபபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுல ஒரு காயின் வந்து டாஸ் பண்றாங்க. டாஸிங் ஏ காயின். ஸோ நம்ம காயின் டாஸ் பண்ணச்சு நம்மளுக்கு என்னதான் வருது, கண்டிப்பா ஹெட் அண்ட் டெய்ல். ஸோ இது வந்து என்னது ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ். திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாருங்க, பேசிக் டேர்ம்ஸ். ஸோ நம்ம ப்ராபபிலிட்டியில இருக்கிற பேசிக் டேர்ம்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னன்னா an activity that gives a result. An activity that gives result. அதாவது நம்ம ஒரு ரிசல்ட் வர்றதுக்கு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம்ல, அதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ காயினை டாஸ் பண்றாங்க. ஸோ அந்த காயினை டாஸ் பண்றதுக்கு பேர் என்னதுன்னா எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் அவுட்கம். அவுட்கம்னா என்னன்னா ரிசல்ட் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறோம், ஸோ அதுல என்ன ரிசல்ட் வருது அதுங்கிறது வந்து அவுட்கம். இப்போ நம்ம காயின் டாஸ் பண்றோம், ஒன்று ஹெட்டா இருக்கும், இல்லைன்னா டெய்லா இருக்கும். நம்மளோட காயினை டாஸ் பண்றது எக்ஸ்பெரிமெண்ட், அதோட அவுட்கம் கண்டிப்பா ஏதாவது ஒன்று. ஸோ ரிசல்ட் வர்றது என்னதுன்னா அவுட்கம். ஈவெண்ட் என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் அவுட்கம். நம்மளுக்கு எவ்வளோ கலெக்ஷன் அவுட்கம் வந்திருக்கு சரியா? ஸோ கண்டிப்பா இதுல ஒன்று தான் வரணும், ஒன்று ஹெட் வரணும், இல்லைன்னா டெய்ல் வரணும். ஸோ நம்மளுக்கு கலெக்ஷன் ஆஃப் அவுட்கம் இஸ் கால்டு ஈவெண்ட். நெக்ஸ்ட் என்னன்னா சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ்னா என்னன்னா எஸ் ஈக்குவல், சாம்பிள் ஸ்பேஸை நம்ம எப்படி குறிப்போம்னா எஸ். ஸோ அதுக்குள்ள இருக்கிற பிராக்கெட்டை இந்த மாதிரி போடும். நம்மளுக்கு என்னென்ன அவுட்கம் கிடைக்கும் அதுதான் அதை உள்ள அப்ளை பண்ணணும். ஸோ எஸ் ஈக்குவல் இப்போ ஹெட் டெய்ல், ஸோ அதை வந்து நம்ம உள்ள போடும். ஸோ ஆல் பாசிபிள் அவுட்கம் இஸ் ஈக்குவல் டு சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ நமக்கு கிடைக்கிற எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் நம்மளுக்கு என்ன, இது என்னன்னா சாம்பிள் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும்ல, ஸோ அதில் என்ன ஃபார்முலான்னு பார்ப்போம். P of E equal to number of favorable outcomes divided by total number of outcomes.
ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். இப்போ நம்ம ஒரு காயின் டாஸ் பண்றத பார்த்தோம் அப்படிதானே? ஸோ இப்போ காயின் டாஸ் பண்ணா கண்டிப்பா ஹெட் வரணும், இல்லைன்னா டெயில். ஸோ இதுல ஏதாவது ஃபேவரபிள், ஏதாவது ஃபர்ஸ்ட் நம்ம காயின் டாஸ் பண்ணதுல ஹெட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி பார்ப்போம். ஸோ பி ஆஃப் இ வந்து ஹெட் வர்றதுக்குள்ள ப்ராபபிலிட்டி. ஸோ என்னதான் கண்டிப்பா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து என்னது, ஒன்னு தான். ஒரே ஒரு அவுட்கம்ஸ் தானே. ஸோ 1. டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் எத்தனை இருக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கு, ஹெட் டெயில். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் இஸ் 2. ஸோ P of E is equal to 1/2. ஸோ இந்த ஃபார்முலால இப்படிதான் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா நம்ம இந்த சம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம். நெக்ஸ்ட், வேல்யூ ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் 0 and 1. ஸோ இதோட வேல்யூஸ் வந்து நம்ம எதுக்கும் இடையில தான் இருக்கும்னா 0க்கும் 1க்கும் இடையில தான் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், 0 less than or equal to P of E less than or equal to 1. ஸோ இப்போ ஒரு ஈவெண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 0னா இம்பாசிபிள் ஈவெண்ட். இப்போ ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு பாசிபிளே கிடையாது. ஸோ அது வந்து என்னன்னா இம்பாசிபிள் ஈவெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இப்போ ஒரு பேக், the bag containing red color balls only. Okay, so பேக் இருக்கு, அதுல ரெட் கலர் பால்ஸ் தான் இருக்கு. The probability of taking a one, நான் ஒரு பால் இதுல இருந்து எடுக்கேன். ஸோ அது வந்து என்னது ரெட் கலர் தான் உள்ள இருக்கு. ஸோ நான் எடுக்கிற பால் கிரீனா இருக்கிறதுக்குள்ள ப்ராபபிலிட்டி. ஸோ P of E என்ன வரும்? ஸோ உள்ள இருக்கிறது எல்லாமே ரெட் கலர் பால். ஸோ நம்ம எடுக்கிறதுல ஒண்ணுமே கிரீன் வராது. ஸோ 0. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? 0. ஸோ உள்ள 5 பால்ஸ் கொடுத்துருக்கேன். 0/5 கொடுத்தாலும் 0 தான். ஸோ ஒரு ஈவெண்ட்டுக்கு ஆன்சர் 0 வந்துச்சுன்னா this event is called impossible event. So this event is called impossible event. Next இன்னொன்னு நான் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இதுக்குள்ள என்ன கிடைச்சு சொன்னேன், ரெட் கலர் பால் இருக்கு. ஸோ ஐ டேக்கிங் ஒன் பால். திஸ் பால் கலர் இஸ் கிரீன், சாரி ரெட். ரெட்டா இருக்கிறதுக்குள்ள ப்ராபபிலிட்டி. ஸோ அது என்னதான் இருக்கும்? P of E is equal to, ஸோ இதுல எத்தனை ரெட் கலர் பால்ஸ் இருக்கு? 5 இருக்கு. ஸோ அதோட ப்ராபபிலிட்டி என்னது? டோட்டலா நான் எடுக்கிறது எல்லாம் 5ல கண்டிப்பா ஒன்று என்னது தான், ரெட் தான். ஸோ அது 5 டிவைடட் பை 5ன்னு போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் 1. ஸோ ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் அவுட்கம், இந்த ப்ராபபிலிட்டிக்கு நம்மளுக்கு அவுட்கம் வந்து 1 கிடைச்சிருக்கு. ஸோ திஸ் ஈவெண்ட் இஸ் கால்டு ஷியர் ஈவெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நம்ம இம்பாசிபிள் ஈவெண்ட் என்னது, ஷியர் ஈவெண்ட் என்னது ஆல்ரெடி அதில் பார்த்தோம். ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஷியர் ஈவெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி கண்டிப்பாக 1 இருக்கணும். இம்பாசிபிள் ஈவெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி கண்டிப்பாக 0. நெக்ஸ்ட் என்னன்னா சிம்பிள் ஈவெண்ட். சிம்பிள் ஈவெண்ட்னா என்னது? இப்போ ஒரு ப்ராபபிலிட்டி, ஸோ நம்ம காயின், ஃபர்ஸ்ட் காயின் சிம்பிளாக இருக்கிறதுலே பார்ப்போமே. ஒரு காயின் டாஸ் பண்ணுறோம். ஸோ அதில் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஹெட் அண்ட் டெயில் கிடைக்கும். ஸோ இதில் நம்ம காயின் டாஸ் பண்ணச்சுல ஸோ நம்மளோட அவுட்கம் வந்து என்னது, டெயில் கிடைக்குன்னு வச்சுக்கிறோம். சரியா? நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் இஸ் T. So T is 1. So total number of outcome is 2. So நம்மளோட ஃபார்முலா P of E is equal to என்னது, number of favorable outcomes divided by total number of outcomes. So 1/2. ஸோ இதுல என்னதான் இருக்கு, சிம்பிளா ஒரே ஒரு நம்பர் தான் வருது. ஸோ this is called simple event. ஸோ இப்போ ஒரே ஒரு நம்பர் தான் வருது அப்படின்னா அதுக்கு வந்து பாரு சிம்பிள் ஈவெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, காம்பவுண்ட் ஈவெண்ட். காம்பவுண்ட் ஈவெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ one bag contains 3 green marbles, 4 white marbles, next 5 blue marbles. ஓகேவா?
So I taking the one green marble. Probability of getting three green marble. So green marble க்கு probability கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் 3, 4, 5. ஸோ total number of outcome is 3 plus 4 plus 5 is equal to 3 plus 4, 7. 7 plus 5 is equal to 12. Next, so நான் அது வந்து green இருக்கக்கூடிய probability. So number of favorable outcome is 3. So நம்மளோட ஃபார்முலால அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? P of E is equal to number of favorable outcomes divided by total number of outcomes. So 3 by 12. So divide பண்ணா 1 3 is 3, 4 3s are 12. So answer is 1 by 4. So இதான் answer. ஓகேவா? So நம்மளுக்கு இதுல என்ன கிடைச்சிருக்கு? 1 by 4 கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து சிங்கிள் அவுட்கம் கிடையாது. ஓகேவா? நம்ம இப்போ 1 நம்மளோட நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் வந்து 3 கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு இப்போ இது வந்து 3 கலர்ஸ் இருக்கனால நம்மளோட அவுட்கம் 1 by 3, 1 by 3, 1 by 3 வந்தா ஓகே. பட் இது வந்து எனக்கு நாட். ஸோ this is not a simple event. So this is called the compound event. Next பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம காயின் டாஸிங் ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அதை தான் இதில் போட்டிருக்கோம். சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஹெட் டெய்ல், P of head equal to 1 by 2, P of tail equal to 1 by 2. நெக்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ்னா என்னென்னு ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அதிலே கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சாம்பிள் ஸ்பேஸ்னா என்னென்னு டெஃபினிஷன் பார்த்துக்கலாம். சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்மளுக்கு செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் என்னெல்லாம் வருதோ அதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இதை வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள தான் போடுவோம். நெக்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் காயின். டாஸிங் காயின்ல என்னென்ன சாம்பிள் ஸ்பேஸ் வருது? ஹெட் அண்ட் டெய்ல். டாஸிங் டூ காயின்ஸ் பண்ணச்சு நம்மளுக்கு என்னென்ன இது வருது? ஸோ இது ஈஸியா பண்றதுக்கு ஹெட் டெய்ல் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ ஹெட்டுக்கு மறுபடியும் ஹெட் டெய்ல். ஸோ இங்க ஹெட் டெய்ல். ஸோ இது ரெண்டும் சேர்த்து எழுதலாம். ஹெட் டெய்ல், டெய்ல் ஹெட் டெய்ல் டெய்ல். ஸோ திஸ் இஸ் த சாம்பிள் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது மாதிரி 3 காயின் டாஸ் பண்றது நிறைய சம்ல கேட்பாங்க. ஸோ நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ 3 காயின் டாஸ் பண்ணச்சுல நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ் என்னெல்லாம் வரும்? First, when 3 coins are tossed, each coin can show head. First வந்து என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் ஹெட் ஒரு காயின் டாஸ் பண்ணச்சுல ஹெட் டெய்ல் விழலாம். அப்புறம் ஹெட் நம்ம இது ஹெட் ஃபர்ஸ்ட் ஹெட் டெய்ல் இப்படி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல இருந்து ஒரு பிரான்ச் ஹெட் டெய்ல் ஹெட் டெய்ல் ஹெட் டெய்ல் ஹெட் டெய்ல். ஸோ இப்போ பாருங்க ஹெட். ஸோ இதை நம்ம கம்பைன் பண்ணி எழுதலாம். ஹெட் 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 டெய்ல் ஹெட் டெய்ல் ஹெட் ஹெட் டெய்ல் டெய்ல். நெக்ஸ்ட் ஹெட் 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 டெய்ல் ஹெட் ஹெட் டெய்ல் ஹெட் டெய்ல் 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 ஹெட் டெய்ல் டெய்ல் டெய்ல். ஸோ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் இஸ் 8. ஸோ இதை ஈஸியா டினோட் பண்றதுக்கு மொத்தம் நம்மளுக்கு காயின் வந்து 3 காயின். ஸோ 3 காயினா இருந்தா நம்ம 2 power 3 போட்டா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 2 2s are 4, 4 2s are 8 is the answer. நெக்ஸ்ட் இதே மாதிரி 2 காயின்ஸ் டாஸ் பண்ணா இதே மாதிரி அப்ளை பண்ணா பார்ப்போமா? ஸோ இன்னொரு 2 power 2, 2 2s are 4. ஸோ நம்மளுக்கு ஸோ முந்தினதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 4 வந்துச்சு. அப்படிதானே? ஸோ திஸ் இஸ்